சாமானியர்களுக்கு வணக்கம். ஒரு மூத்த அரசியல்வாதி, மிக நீண்ட அனுபவம் கொண்டவர், பாஜக மாவட்ட தலைவரா, செங்கல்பட்டு மாவட்ட தலைவரா இருக்காரு. பல நீண்ட அனுபவம் இருக்கு அரசியல் அவருக்கு. அவர் வேற யாரும் இல்லை, நம்ம வேதா அவர்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நமஸ்காரம் சார். இன்னைக்கு நிறைய கேள்விகள் இருக்கிறது அவர்கிட்ட. பாஜக ஒரு 20-25% இந்த வாட்டி வாங்குவாங்க, அந்த அளவுக்கு ஒரு எழுச்சி இருக்கு மக்கள் கிட்ட அப்படி நம்ம எல்லாருக்குமே பார்த்துட்டு இருக்கோம். களம் எப்படி இருக்கு உண்மையாவே, அதை பத்தி நம்ம இன்னைக்கு வேதா அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் சார். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சாமானிய நேயர்களுக்கு வணக்கம் சார். பிஜேபி ரொம்ப நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு களத்துல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் பல வருஷமா இருந்துட்டு இருக்கீங்க. இப்ப இந்த 2024 தேர்தலுக்கு பிஜேபி ரெடி ஆயிடுச்சா? கண்டிப்பாக. தமிழக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்த 39 நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை தமிழக பாஜகவும் அதனுடைய தொண்டர்களும் ஒரு ஆண்டுகளுக்கு மேலாகவே, 1.5 ஆண்டுகள் என்று சொன்னால் அதனுடைய தாக்கம் முன்னோட்டம் துவங்கி இன்றைக்கு போய் இப்போ வேகம் எடுத்திருக்கின்றது. நிச்சயமாக தமிழக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மீண்டும் 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 தலைவர்கள் வழிகாட்டுவது, வாக்குச்சாவடிகளில் எங்களுடைய வலிமையை அதிகப்படுத்துவது, அதை படுத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு கிட்டத்தட்ட 80 விழுக்காடுகள் வாக்குச்சாவடிகளில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சுமார் 67,000 வாக்குச்சாவடியில் 80 விழுக்காடுகள் இன்றைக்கு ஏ பூத்தாக எங்கள் கட்சியிலே இருக்கக்கூடிய தரத்தின் அடிப்படையாக ஏ பூத்தாக இன்றைக்கு பிரிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நல்ல வேகத்தோடு வாக்குச்சாவடிகள் வலிமை பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பூத் கமிட்டி ரொம்ப நல்லா ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லிடுறது பண்ணிட்டு இருக்கோம். முன்ன இருந்ததை விட இப்ப ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா. அதாவது வாக்குகள் கொண்டு வந்து சேர்த்துரும் சொல்ல வரீங்க. இந்த வாட்டி பிஜேபி வாக்குகள் கொண்டு வந்து சேர்த்துரும். கண்டிப்பா 2024க்கு. கண்டிப்பாக. சரி சார். கூட்டணி எப்படி அமைய போகுது? 2024 கூட்டணி எப்படி அமைய போகுதுன்ற ஒரு கேள்வி இருக்கு. திமுக ஒரு பக்கம் அப்படி இருக்காங்க, அது 2019 அப்படியே ஓடிட்டு இருக்காங்க. அது கூட்டணியா இல்லாட்டி என்னவோ சொல்றாங்க வச்சுக்கோங்க, அது அடிமை மாதிரி ஓடிட்டு இருக்காங்களா எப்படின்னு தெரியல. இந்த பக்கம் அதிமுக கூட்டணியில இருந்துட்டு இருந்தோம், இப்ப அதிமுக வெளியில வந்தாச்சு பிஜேபி. அவங்க வெளில வந்துட்டாங்களா, நம்ம வெளில வந்தோமா, அது ஒரு கேள்வி இருக்கு. அது எப்படி நடந்துன்னு தெரியல. 2 பேர் பிரிஞ்சாச்சு. இப்ப கூட்டணிக்கு வெளியில இருக்கவங்க யார்கிட்ட சேர்றதுன்னு ஒரே குழப்பம். சின்ன சின்ன கட்சிகள் பிஜேபி பக்கம் போறதா இல்லாட்டி அதிமுக கிட்ட போறதா, யாருகிட்ட போறது ஒரு கன்ஃபியூஷன்லயே இருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி எந்த பக்கம் போறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி பிரேமலதா அவங்க எங்க போறாங்கன்னு தெரியல. இது மாதிரி ஒரு கன்ஃபியூஷனாவே இருக்கு. இதெல்லாம் எப்ப முடியும்? எந்த பக்கம் வருவாங்க? அதாவது 2019 இருந்த நிலைமை இன்றைக்கு இல்லை. தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைமையாக இருக்கட்டும், அல்லது தமிழக அரசியலிலே நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை 2019 இருந்த சூழ்நிலை இன்றைக்கு இல்லை. அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நீங்களே பார்த்திருப்பீங்க, அவர்கள் அந்த காலகட்டத்தில் தங்களுடைய சின்னத்திலே போட்டியிட வேண்டும் என்று தங்களுடைய கூட்டணி கட்சிகளை சொன்னாங்க. அது விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், மதிமுக இருக்கட்டும், நீங்கள் எங்கள் சின்னத்திலே தான் போட்டியிடும். ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 2.5 ஆண்டு காலம் ஆட்சியை பிடித்த பிறகு அவர்கள் இன்றைக்கு ஆட்சிக்கு அமர்ந்தவர் மக்களுடைய வெறுப்பை சம்பாதித்திருப்பதை அவருடைய கூட்டணி கட்சிகள் நன்கு உணர்ந்திருக்கின்றார்கள். ஒன்று. 2வது, திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுத்த அந்த இந்தி கூட்டணி காணாம போயிடுச்சு. அதான் யதார்த்தம். இது எல்லாம் அவருக்கு வைகோவுக்கும் தெரியும், திருமாவளவனுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அவர்களும் இப்போதான் சொல்லி எப்படி இந்தி கூட்டணி வேக வேகமாக அறிவாலயத்திலே கூப்பிட்டு எல்லாத்தையும் மனு வாங்கினாங்களோ, இன்றைக்கு வரை அவங்களை அறிவிக்க முடியாமல் அவர்கள் 19ஆம் தேதி மனு வாங்குவதாக அறிவித்து விட்டார்கள். கூட்டணியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றம் எப்படி கூட்டணிக்கு தொகுதிகளை ஒதுக்காமல் எப்படி மனு வாங்க ஒரு பிரச்சனை. 2வது, இல்லாட்டி அது ஒரு பயப்படுத்துறாங்களா, நாங்க மனு வாங்கிடுவோம், என்ன வாங்கிக்கவே இல்லாட்டி போங்க நாங்க இங்கே வச்சிருவோம் அப்படின்னு பயப்படுத்துறாங்களா? இல்ல, இது ஒரு பக்கம். 2வது, நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் இவர்களுக்கு முதலே அமைக்கப்பட்ட கட்டமைப்பு காங்கிரஸ் கட்சி அகில இந்திய அளவில் தலைமை தாங்கி அதற்காக பிரதமர் வேட்பாளர் இன்றைக்கு நல்லாட்சி நாயகம் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு 5 சட்டசபை தேர்தலில் தோத்துருவாங்க பிஜேபி, அதனால நம்ம பவர்ஃபுல் ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா 5த்துலயும் எல்லாம் தோத்தாச்சு காங்கிரஸ். அதனால திமுக யோசிக்கிறாங்களா, 3 சீட்டு கொடுத்தா போதும், 2 சீட்டு கொடுத்தா போதும், 19 நாங்க எல்லாம் மனு வாங்கிடுவோம், வேணும்னா வாங்கிக்கோங்க இல்லாட்டி போங்க சொல்றாங்களா? திமுக தெளிவா இருக்காங்க. அவர்களுக்கு தெரியும் இதெல்லாம் லக்கேஜ், எக்ஸ்ட்ரா லக்கேஜ். இவர்களை பொறுத்தவரை யாரும் ஜெயிக்க போறதில்லை. எந்த காலகட்டம் 2019 தேவைப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நன்றாக தெரியும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அதிக சுமையை வைத்துக்கொண்டு தேர்தல்களை சந்தித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக இன்று 2024
பிரதம வேட்பாளர் இல்ல. என்ன பிரதமர் பக்கம் மோடி அவர்கள் இருக்காரு. காங்கிரஸ் வேட்பாளர்கள் தமிழகத்துக்கு மட்டும் அவர் அறிவிக்க முடியும். இன்றைக்கு இவங்க இந்திய கூட்டணி 2019 அப்படிதான் அறிவிச்சாரு. இல்லையே 2019 எங்கள் பிரதமர் ராகுல் அவர்கள் அப்படி சொல்லி சொன்னாங்க. மற்ற கட்சியால அன்றைக்கு சொன்னார்கள். ஆனால் அன்றைக்கு இருந்த சூழ்நிலை வேற. காங்கிரஸ் கட்சி ஏதோ ஒரு அகில இந்திய கட்டமைப்பு உருவாக்கினார்கள். அவங்க ராகுல் காந்தி பிரதமர் அவர் வர அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. அவர் கேரளா எல்லாத்துலயும் போட்டிட்டார். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்கள் சொன்னதை போல 5 சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல்களுக்கு முன்பு இருந்த நிலைமை வேற. பிறகு அதற்கு பிறகு பல நகர்வுகளிலும் பல இதுலையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு பாருங்க, ஃபரூக் அப்துல்லா இவங்க யாரெல்லாம் கூப்பிட்டு அமைச்சாங்களோ ஒவ்வொருத்தரா வெளியே வந்துட்டாங்க. நிதிஷ்குமார் எடுத்துக்கல. மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் தங்களுடைய பெரிய தலைவராக நினைத்த அசோக் சவான் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியில் பிஜேபியில் இணைந்து இங்கே ராஜ்யசபா எம்பி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். ஃபரூக் அப்துல்லா இன்னைக்கு இந்த கூட்டணி முடிவே இல்லை போலங்க. யூபியில் பாருங்க, பீகாரில் பாருங்க, எல்லா இடங்கள்லையும் இன்றைக்கு குழப்பம் வந்த உடனே தமிழ்நாடு திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணியில கூட மிகப்பெரிய கூட்டணி. ஆகவே தமிழகம் எப்போ வரும் இது தெளிவு பெறும் என்று சொன்னால் எங்களுடைய கட்சியை பொறுத்தவரை, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரு தேசிய அளவில் கூட்டணி முடிவு செய்யக்கூடிய இடம் அங்குதான் இருக்கு. அவர்கள் கூட்டணி அறிவித்த பிறகு தமிழ்நாட்டில் கூட்டணி வேடிக்கை போனால் நடக்க போகுது. திமுக முதல்ல அறிவிக்கணும், அதுக்கப்புறம் தான் அதிமுக, அதுக்கப்புறம் பிஜேபி இருக்குமா? யார் முதல்ல அறிவிப்பாங்க? பாஜகவுடைய கூட்டணி எப்படி நகர்கிறது என்பதை பார்த்த பிறகுதான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் கூட்டணி அமையும் என்கின்ற சூழ்நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கின்றது. ஏனால் ஒரு அதிமுக வெளியே வந்துட்டாங்க, நாங்கள் கூட்டணி நிரந்தர கூட்டணியே இல்லை என்று சொல்கின்றார்கள். ஆனால் அந்த கட்சியில கூட இன்றைக்கு பார்த்தா சில குரல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. பிரதமர் வேட்பாளர் அறிவிக்காமல் நாம் எப்படி தேர்தலை சந்திக்கின்றது என்றால், ஆகவே அந்த பிரதமர் வேட்பாளர் என்ற புள்ளியிலே தமிழக அரசியல் களத்திலே கூட்டணியில் மிகப்பெரிய குழப்பம். பிரதமர் எடப்பாடி அவர்கள் சொல்லுவாங்களா? வேற வழியில் அதையும் சொன்னாலும் சொல்லுவாங்க. ஆச்சரியம். ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க மோடியா லேடியா அப்படி கேட்டாங்க. ஆனா எடப்பாடி அப்படி கேட்பாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல சொல்லி கேட்பாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை நீங்க சொன்ன மாதிரியே இப்ப அவங்களுக்கு வந்து மோடி பிரிச்சுட்டாங்க, இப்ப என்ன சொல்லி ஓகே கேட்பாங்க? இல்ல, இப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவர்களுக்கே புரியுது. அதாவது இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஓபிஎஸ் நாங்கள் ரெட்டையில் நிற்போன்றாரு. ஆகவே தெளிவு எப்போ வரும் என்று சொன்னால், ஒரு கூட்டணியுடைய அந்த சமிக்ஞைகள் டெல்லியில் இருந்து வந்ததற்கு பிறகு காங்கிரஸ் தெரிஞ்சு போச்சு. ஆகவே பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைமை எப்படி நகர்வுகளை நகர்க்கு காத்துக் கொண்டிருக்கிற தமிழக அரசியல் களம் நிச்சயமா அது முடிந்த பிறகு தமிழக அரசியல் ஒரு தெளிவு வந்து. பிரதமர் வந்து 25ஆம் தேதி வரதா ஒரு பிளான் இருக்கு சொல்றாங்க. பல்லடத்துல கடைசி தொகுதி என் மண் என் மக்கள் மாண்புமிகு நம்ம அண்ணாமலை அவர்கள் பாத யாத்திரையை முடிக்கிறாரு பல்லடத்துல. அண்ணா இவர்கள் பிரதமர் அவர் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் அங்க வராரு. அதுக்குள்ள இது முடிஞ்சிருமா? கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அதுக்குள்ள முடிஞ்சு கூட்டணியோட தலைவர்கள் வந்து அந்த நேரம் காலம் வருகின்ற பொழுது நிச்சயமாக அதை தேசியத்திலும் அறிவிக்கும் ஒன்று. ஆனால் நல்லாட்சியான நம் பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை நிறைவு என்பது தலைவர் அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து கிட்டத்தட்ட இந்த 100 நாட்களாக வந்து ராமேஸ்வரத்தில் துவங்கிய அந்த யாத்திரை அவருடைய நிறைவு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றார். இன்னும் சொல்ல போனால் அந்த நிகழ்வு என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சியை தமிழகம் காணாத ஒரு வரலாற்று திருப்புமுனை அரசியல் நிகழ்வாக மாநாடாக இதுவரை இதற்கு முன் மறைந்த திராவிட தலைவர்களான புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும் அல்லது அம்மையாராக இருக்கட்டும் இல்லை அவர் கலைஞர் கருணாநிதியாக இருக்கட்டும் இவர்கள் காலகட்டத்தில் நடைபெறாத ஒரு அரசியல் நிகழ்வாக பல்லடத்தில் நடத்துவதற்கான ஏற்பாடுகளில் பாரதிய ஜனதா கட்சி தமிழக பாரதிய 10 லட்சம் பேர் கூடுவார்கள். 10 லட்சம் அதுக்கு இன்னும் எங்களுடைய கணக்குக்கு மேலதான் வரும். இன்றைக்கு 67,000 கிளைகள் என்று சொன்னால் கிளைகள்ல இருந்து குறைந்தபட்சம் 25 பேர்னா கூட நீங்க கணக்கு போட்டுங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கு 15 லட்சம் பேர் அது வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒன்று. இரண்டாவது, அதற்கான கட்டமைப்பை உருவாக்கின்ற திறமையும் அந்த சக்தியும் இன்றைக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்துவிட்டது. ஆவலோடு இருக்கின்றார்கள். குறிப்பாக எண்மண் எண் மக்கள் யாத்திரை எங்கள் பகுதியில் வரக்கூடிய 19-20 நடைபெறுகின்றது. இன்றைக்கு பொதுமக்கள் பதிவு செய்தது. இப்போ நாங்கள் போய் காவல்துறையிட்ட அனுமதி கேட்டால் நாங்கள் ஒரு 4000 பேர் 5000 பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க. அவங்க இல்லை இன்றைக்கு எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஐஎஸ் அவங்க தகவல்கள் மற்ற தகவலாம் பார்த்தா இன்றைக்கு இதில் பலர் கலந்து கொள்ள என்று
சட்டம் ஒழுங்கை பராமரிக்கக்கூடிய காவல்துறையை பயந்து கொண்டிருக்கிறாங்க. அதனால தான் இன்னைக்கு கூட சென்னையில் பாருங்க போக்குவரத்து ஸ்தம்பித்து போய்விடும் அது சொல்லி காரணம் சொல்லி நடைபயணத்தை அனுமதி இல்லாமல் பண்ணாங்க. ஆனால் தலைவர் அவர்கள் நீங்கள் ரோட்ல நடக்க அனுமதி கொடுக்கணும், நான் மக்களை தேடி போகின்றேன்னு சொல்லி அனைத்து செக்மெண்ட் வழக்கறிஞர்கள், பிறமொழி பேசக்கூடியவர்கள், மருத்துவர்கள், மாணவர்கள், முதல் முறை வாக்காளர்கள், இப்படி அனைத்து தரப்பு மக்களையும் அந்த கிடைத்த இந்த 5 நாட்கள்ல அனைத்து தரப்பு மக்களையும், ஏன்னா இதோடைய நோக்கமே என் மண் என் மக்கள், மை சாயில் மை பீப்புள், இதுதான் அதோடைய கான்செப்ட். அது நீங்கள் ரோட்ல நடந்து போனா மக்களை நேரடியாக சந்திச்சானா, ஆனால் ஒரு மிகப்பெரிய தாக்கம் என்றால் அனைத்து தரப்பு மக்களிடம் இது அனைத்து தரப்பு மக்கள், அனைத்து வயது மக்கள் எல்லார்ட்டையும் இந்த யாத்திரை போய் சேர்ந்திருக்கின்றது. அண்ணாமலை போய் சேர்ந்திருக்கிறார். நிச்சயமா அண்ணாமலை போய் சேர்ந்திருக்கிறார். அண்ணாமலை போய் சேர்ந்திருக்கிறார். தலைவர் அண்ணாமலை அவர்கள் போய் சேர்ந்திருக்கிறார் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், திராவிட முன்னேற்ற கழகத்தை அசைக்க முடியும். இந்த திறனற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை, அவலங்களை மக்களுக்கு தோலுரித்து சொல்ல முடியும். ஏன்னா நீங்க நினைச்சு பாருங்க, இந்த ஆட்சி கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகள் வருது. அதனால செந்தில் பாலாஜி ரிசைன் பண்ணிட்டாரோ? இல்ல, செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி கூட நேத்து செந்தில் பாலாஜியுடைய ராஜினாமாவிற்கும் இந்த அது வேற தனி கதை. அதை பொறுத்தவரை நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு யார் சட்ட ஆலோசனை கொடுப்பாங்கன்னு தெரியல. இன்றைக்கு தன்னுடைய மூத்த வழக்கறிஞர் நீதிமன்றத்திலே வாதம் வைக்க வேண்டும், அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து விட்டார், அது நீங்கள் பிணை வழங்குவதற்கு, பெயில் வழங்குவதற்கு தடையாக இருக்கும் என்றால் அவருக்கு யார் யோசனை நீங்க முதல்ல ரிசைன் பண்ணிட்டு சொன்னார். இப்படி பல நேரங்களில் இந்த யோசனைகள்லாம் அது பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு நேர்மறையாக இருக்கும் நினைத்து வழங்கப்படுகின்ற ஆலோசனைகள் அவர்களுக்கே ஆபத்தாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவர் கேஸ்ல இப்படித்தானே ஆச்சு. யாரோ அது நீதிமன்றம், நீதியரசர் மொழி அவருடைய வரம்புக்குள்ளே நாம் செல்ல முடியாது. ஆனால் யாரோ ஒருவர் ஏதோ ஒரு நீதி ஆலோசனை காரணமாகத்தான் இனிமேல் நீ வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துருன்னு சொல்லி தானே சுப்ரீம் கோர்ட்ல போய் நானே செய்த தவறை ஒப்புக்கொண்டதாக நீ செஞ்சு நீதிமன்றம் விடுவித்து விடும் என்று வழங்கிய அந்த யோசனை இது ஏதோ பாசிட்டிவான சிக்னல் நினைச்சு, நேர்மறையான சிந்தனை நினைச்சு இவரை பண்ண போய் இன்றைக்கு மிகப்பெரிய தனக்குள்ளே தானே தனக்கு கிணறு வெட்டிக்கிற கதையா வெட்டி கொண்டு அதில் விழுந்து விட்டார். ஆனால் இந்த ஜாமீனை பொறுத்தவரை நீதிமன்றத்திலே நீதியரசர்கள் இருக்காங்க, 2 பக்கமும் வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு இவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், நீதிமன்றத்திலே செந்தில் பாலாஜியருடைய தரப்பிலே வைக்கப்பட்ட மூத்த வழக்கறிஞர் இவங்க இதையே மாத்திட்டாங்க, ப்ராசஸரை மாத்திட்டாங்க, எடுத்தது ஹெச்பி, சிகேட்ஸ், இது ஹெச்பி, அது சீசர்ல அது இருக்கு, இப்போ ஃபைல் பண்ணதில் இது இருக்கு என்று சொல்ல. திராவிட முன்னேற்ற ஒன்று புரிஞ்சுக்கோங்க, கோர்ட்டை நீதிமன்றங்களை, வழக்காடு மன்றங்களை எப்படி வேண்டுமானாலும் அவர்கள் திசை திருப்பார். இல்லை என்று சொன்னால் சர்க்காரியா கமிஷன் இதை தான் சொன்னார், விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்யும் மன்னர்கள் எப்படியா சர்க்கரையை காணாத காணா கோழி காணாம போச்சு, சரி மீதி கோணி எங்கேயா இருக்குன்னு கேட்டால் செல்லரிச்சு போச்சு. இப்படி நீதிமன்றங்களிலே கூட இவர்கள் இது போன்ற வாதங்களை வைக்கக்கூடியவர்களால். ஆனால் நிச்சயமாக நீதியரசர்கள் அவருடைய வரம்பிலே என்ன இருக்கோ அதை அவங்க முடிவெடுக்க போறாங்க. அந்த அறிவிப்பாக நாம் காத்திருப்போம். தமிழ்நாடு பிஜேபி எவ்வளவு வாக்கு சதவீதம் வாங்கும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? இந்த 2024 எலெக்ஷன்ல கூட்டணியோட எவ்வளவு வாங்கும்? இல்லை கூட்டணி சப்போஸ் வரலனா தனியா நின்னாலும் 40 சீட்ல நின்னாலும் எவ்வளவு வரும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? எத்தனை வரும் என்பதை விட இது நோட்டாக்கு கீழே கட்சி, தலைவர் அண்ணாமலை அவர்கள் பொறுப்பேற்கின்ற போது 4% கட்சி என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்ட ஒரு கருத்தியல் உருவாக்கப்பட்ட பாரதிய ஜனதா கட்சி இந்த 1.5 ஆண்டுகளில் இன்றைக்கு நான் ஏற்கனவே சொல்லி வருவதை போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய நேர் சித்தாந்தங்களில், செயல்பாடுகளில் நேர் எதிர்மறையான சிந்தனை கொண்ட ஊடகங்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி 20லிருந்து 25 விழுக்காடுகள் பெறும் என்று இன்றைக்கு சொல்ல துவக்கிவிட்டார்கள். ஒன்று. இரண்டாவது, அது அப்படியே இருந்தாலும் கூட இந்த வெங்காய ஊடகங்கள், இந்த சி ஓட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா திமுகவுக்கு 30 கிடைக்கும், 38 கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா நாங்க 25 வாங்குவோம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இப்ப அந்த சி ஓட்டர்ஸோட இதுல சொல்றாங்கன்னா அட்லீஸ்ட் அதிகபட்சமா பிஜேபி தனியா நின்னா ஒரு சீட் வாங்கலாம், அதுக்கு மேல வாங்க முடியாது, மேக்ஸிமம் பண்ணா ஒரு 12% ஓட்டு வாங்குவோம், அதுக்கு மேல ஒண்ணு வாங்க முடியாதுன்னு சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க அதை பொறுத்த வரைக்கும்? பொறுத்திருந்த ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது சி ஓட்டர்ஸா இருக்கட்டும் அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்டமைக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தால் திறனற்ற திமுகவால்
உருவாக்கப்பட்ட கட்டமைக்கப்பட்ட வெங்காய ஊடகங்களாக இருக்கட்டும், எந்த ஊடகங்களாக இருந்தாலும் அவர்கள் இதே தான் இந்த 5 ஸ்டேட்டுக்கு முன்னாடி சொன்னாங்க. தொடர்ந்து 2014 முதல் நீங்கள் பார்த்து வந்தீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு தேர்தல் நெருங்கக்கூடிய ஆண்டுகள், ஓராண்டுக்கு முன்பு இவங்கெல்லாம் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ் ஆவாங்க, இவங்களுக்குன்னு புது புது ஃபாரம் வரும், இவங்களுக்கு என்று புது புது இந்த ஆய்வு குழுக்கள் வரும், இவங்க ஆய்வு வெளியிடுவாங்க. ஆனால் இதுவரை நல்லாட்சி நாம் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஜெயிப்பார்னு ஒரு தடவை கூட சொன்னதில்லை. அவர் தனியாக ஜெயிப்பார்னு சொன்னதில்லை, அவர் 300 தாண்டுவார்னு சொன்னதில்லை. இப்போ 5 ஸ்டேட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுல வந்து பார்த்தா அங்கே இழுபறி, இங்க தோத்துரும். ஒரு ஸ்டேட் கூட ஒரு மாநிலம் கூட பாஜகவுக்கு கொடுக்கல, இப்படிதான் பேசிட்டு. ஆனால் நடந்தது என்ன? பாரதிய ஜனதா கட்சியுடைய காரியகர்த்தர்கள் தெளிவா சொன்னாங்க, அமைதியாக இருந்தார்கள், நாங்கள் 2 மடங்கு ஜெயிப்போம்னு சொல்றோம், அதை செய்து காட்டினோம். தமிழகத்திலும் இதே தான் நடக்க போகுது. இப்ப தலைவர் தெளிவா சொல்ல ஆரம்பிச்சிட்டார். தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக, எங்களுடைய முதல் இலக்கு வாக்கு சதவீதத்தை உயர்த்துவது, இன்றைக்கு உயர்த்தி இருக்கின்றோம். அடுத்த இலக்கு இந்த 60 நாட்கள்ல இலக்கு சீட் கன்வர்ஷன். அது எப்படி பண்ணினார் வந்து ஒரு ராணுவ தளவாடத்தை பொறுத்தவரை போர் முடிகின்ற வரை, அந்த வெற்றி செய்தி கிடைக்கின்ற வரை அதை அவங்களுடைய ரகசியங்களை சொல்ல மாட்டாங்க. எப்படி இது இருக்கின்ற ராணுவ ரகசியம், இது வந்து நீட் ரகசியம் இல்லை, இது ராணுவ ரகசியம். நிச்சயமாக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இப்போ கன்வர்ஷனுக்கு யோசிக்க ஆரம்பித்தார். சீட் ஷேர் அவர்கள் 1.5 ஆண்டுகளில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒருங்கிணைப்பு, தலைவர் முதல் தொண்டன் வரை ஒருங்கிணைந்து உழைத்த உழைப்பு இன்றைக்கு. அதோடு மட்டுமல்லாமல் ஒரு தேர்தல் என்பதை குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை இந்த மாநிலத்தில் வாக்கு வந்து உங்களுடைய பணியின் காரணமாக, ஒரு பக்கம் டிஎம்கே நெகட்டிவ், அவங்களுடைய அந்த எதிர்ப்பு, அவங்களுடைய ஆட்சியின் அவர்கள் தந்த தேர்தல் அறிக்கை, அதில் செய்யாமல் மக்கள் பெற்ற வெறுப்பு, ஒவ்வொரு கிரைசிஸ், அதாவது அவர்கள் வந்து மக்கள் வந்து கஷ்டப்படுகின்ற நேரத்தில் ஒரு ஆட்சியாளர்கள் உதவி செய்வார்கள் நினைத்த காலகட்டங்களில் ஆட்சியாளர்கள் செய்த துரோகத்தினுடைய மீது இருக்கக்கூடிய அந்த கோபம், அந்த வெறுப்பு இன்றைக்கு என்னன்னா, அது ஒரு பக்கம். அதனால ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு இன்க்ரீஸ் ஆனால் கூட அவங்களுடைய ஆன்டி டிஎம்கே ஓட்டு வந்து நீங்கள் எங்களுக்கு சாதகமாக இருந்தால் கூட எங்களுடைய பணி இன்றைக்கு மக்களை அவுட்ரீச் பண்ணுது. அதாவது இத்தனை நாட்கள் இந்த ஊடகங்கள் எல்லாம் நல்லாட்சி நாயகர் திரு நரேந்திர மோடியுடைய திட்டங்கள், தமிழகத்தில் பயன்பெற்ற திட்டங்கள் பயனாளிகிட்ட பேசாமல் இருந்தாங்க. இன்னைக்கு நாங்க வாக்குச்சாவடி தூரம் பேச ஆரம்பிச்சிட்டோம். அது வந்து கிராம பகுதியில் மத்திய அரசு திட்டங்கள் தான். கிராம வாரியாக தலைவர் அண்ணாமலை அது பலன் கிடைக்கும் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. இப்ப நேரைய பாக்குறோம்ல, பயனாளிகிட்ட போய் சொல்றோம், இதெல்லாம் இந்த ஸ்டிக்கர் கவர்மெண்ட் கொடுக்கலாமா, உனக்கு கேஸ் கொடுத்ததா இருக்கட்டும், வீடு கொடுத்ததா இருக்கட்டும், டாய்லெட் கொடுத்ததா இருக்கட்டும், இன்றைக்கு உங்களுடைய 5 லட்சம் காப்பீடுல வந்து நீங்க ஆஸ்பத்திரியில் போய் சர்ஜரி பண்ணி நீங்க ஸ்டண்ட் வச்சுட்டு இருக்கீங்க, பைபாஸ் பண்ணிருக்கீங்க, இதுக்கு மோடிஜி கொடுத்தது எப்படி? இதையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டன் பேச ஆரம்பித்து விட்டான், மக்களிடம் சொல்ல ஆரம்பித்துட்டான். நேரடியாக வாக்கு சொன்ன நிச்சயமா அதுதான் இன்றைக்கு வாக்குச்சாவடியே மாறும் நினைக்கிறீங்க? 100%. நான் ஏற்கனவே சொன்னதை போல இது எப்படி ஜெயிக்க போறது ராணுவ ரகசியம். கவலைப்படாதீர்கள், பொறுத்திருப்போம். என்ன இப்போ இத்தனை நாளாக காத்திருந்துட்டோம், இப்போ இதை பார்த்துட்டீங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய வாக்கு வங்கி நோட்டால் இருந்த கட்சி இன்றைக்கு அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். அது வந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும், அல்லது நம்ம கருத்து கணிப்பு சி ஓட்டர்ஸ் பண்ணது 39 சீட்டு மக்கள்கிட்ட கேட்டுதான் வாங்கியிருப்பாங்களா, இல்ல கேட்காம வாங்கியிருப்பாங்களா, எப்படி வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் ஷேர் வரைக்கும் ஏற்றுக்கொள்கிறோம். இது அப்படி இருந்தாலும் கூட அது வந்து இவர்கள் சொன்ன கருத்து கன்வர்ஷன் என்றது ஒரு அரித்மெட்டிக் தான். அதாவது சீட் கன்வர்ஷன் என்பது ஓட் ஷேர் சில நேரங்களில் வாக்கு வங்கி வந்து கம்மியா இருக்கும், ஆனா அதிகமான ஓட்டை அதிகமான சீட்டை ஜெயிச்சிருப்போம். சில நேரங்களில் சீட்டு கம்மியாக இருக்கும், ஓட்டு. உங்களுக்கு இந்த ஜனநாயக பாராளுமன்ற இந்த ஜனநாயகத்தில் அந்த அரித்மெட்டிக், அந்த கணக்கியல் என்பது நிச்சயமாக கன்வர்ஷன் ஆஃப் சீட்டு அதை எப்படி பண்ண, குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 நாடாளுமன்ற தொகுதியில் அந்த சீட் ஷேரை எப்படி பண்ணணும் என்பதை இத்தனை வழிகாட்டிய தலைவர்கள், தமிழக பாரதிய ஜனதா தலைவர்கள், நிச்சயமாக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் புதிய வழிகாட்டு. இதில் சீட்டு மாறாதனால தான் சொல்றாரு, நாங்கள் அதிக எண்ணிக்கையில் ஜெயிப்போம், நேரம் நிறைய இருக்கு. முருகன் அவர்களுக்கு இப்ப ராஜ்யசபா சீட் கொடுத்திருக்காங்க, பார்த்திருப்பீங்க நீங்க. ஆமா, அவர் வந்து ஊட்டியில் நிக்கிறதா ஒரு உதகையில் நிக்கிறதா ஒரு பிளான் இருந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய வாட்டி உதகையில போயிட்டு வந்தாரு, அவர் அங்கதான் நிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு பார்த்தா நேற்று வந்து அனௌன்ஸ் ஆயிருக்கு, அவர் வந்து ராஜ்யசபா மத்திய பிரதேஷ்ல இருந்து செலக்ட் ஆகி போக போறாரு. அவர் ஏற்கனவே மத்திய பிரதேஷ்ல வந்தாரு,
அவர் நீலகிரிஸில் பொறுப்பேற்றுக் கொண்டு இப்போ கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை திமுக பயந்துட்டாரு, அவங்க ராஜா அழைக்க போறாரு எதிர்த்தாப்புல, அதனால அவர் பயந்துட்டாரு, அதனால அவர் இதுவா போயிட்டாரு, திமுக போயிட்டாரு. திமுக வீரர்லாம் எல்லாருக்கும் தெரியும். அதனால அவர்கள் கோழை என்ன பண்ணுவான்னா, தன்னை வீரம் போல இருக்கிறது விட தன் வீரம் இந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்ற மாதிரி நானும் இதான் சொல்ற மாதிரி இருப்பாங்க. அதல்ல அது உண்மை என்னவென்று சொன்னால், பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் சொன்னல 1 வருஷம் 1.5 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சுட்டாங்க. அதில் ஐடென்டிஃபை ஆனது, அதாவது அதிகமான வாக்குகளை இதுவரை கடந்த 2-3 நாடாளுமன்ற தேர்தல்களில் 2 லட்சம் வாக்குகளுக்கு மேலாக, அது ஒரு கணக்கு, 2 லட்சம் வாக்குகளுக்கு தனியாக நின்ற போது அதிகமாக பெற்ற நாடாளுமன்ற தொகுதியில் ஒன்று. ஏற்கனவே நாடாளுமன்ற தொகுதிகளாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த தொகுதியில் பிறகு தோல்வியை சந்தித்த தொகுதியில், இப்படி தமிழகத்தில் எல்லா மாநிலங்கள்லையும், குறிப்பாக தென்னக பகுதியில் நம்ம பாரத நாட்டினுடைய தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஐடென்டிட்டி அது அதிகமாக இருந்தது. ஸோ ஏன்னா நார்த்தில் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு இருக்கோம். இது ஒரு ஃபேஸ் லிஃப்ட், ஒரு புஷ்அப் கொடுப்பதற்காக அமைச்சர்கள் பல பேரை அறிவித்தாங்க. இப்போ விகே சிங், கிஷன் ரெட்டிஜி, விகே சிங்ஜி எல்லாருமே 10 தொகுதிக்கு 10 அமைச்சர்கள் பொறுப்பேற்றாங்க. அந்த வகையிலே நீலகிரிக்கு அது ரிசர்வ் தொகுதி, பட்டியல மக்களுக்காக ஒதுக்கப்படுவது. அங்கே மிகச்சிறப்பாக அவர் பணியாற்றினார். நீங்கள் கேட்டு இருக்கக்கூடிய மத்திய பிரதேச, நீங்க சொன்னது இது சமூக நீதி சொன்னா எனக்கு ஒரு வார்த்தை ஞாபகம் வந்தது. சமூக நீதி திமுக நிறைய பேசுறாங்க, நாங்க சமூக நீதி கொள்கை. ஆனா ராஜா மட்டும் ஏன் ஒரு தனி தொகுதியிலே நிக்கிறாரு? ஏன் ஒரு பொது தொகுதியில் நிற்க மாட்டேன்றாரு? இவ்வளவு பெரிய தலைவர் தானே அவரு. ஆனா திமுக ஏன் அவர் ஒரு பொது தொகுதியில் நிற்க வைக்காம எப்போ பார்த்தாலுமே ஒரு தனி தொகுதியில் நிற்க வைக்கிறாங்க? பெரம்பலூர் இருந்த தனி தொகுதியாக எடுத்துட்டு இருந்தது, அது பெரம்பலூரை பொது தொகுதியா மாத்திரம் அங்கிருந்து நேரம் நீலகிரிக்கு வந்துட்டாரு. என்ன காரணமா இருக்கும்? சமூக நீதி பேசுற இவ்வளவு பெரிய கட்சி, ஏன் இவ்வளவு பெரிய தலைவர் ராஜா, அவரை ஏன் தனி தொகுதியில் கொண்டு போய் நிற்க வைக்கிறாங்க? திமுகவுடைய பேச்சுக்கும் செயலுக்கும் எந்த காலகட்டத்திலும் அவர்கள் கட்சி துவங்கின காலத்தில் இருந்ததே கிடையாது. அவர்களுடைய அடிப்படை கொள்கை சித்தாந்தத்தை பாருங்க, ஒன்று பேசுவாங்க, செய்யறது ஒன்றா இருப்பாங்க. சமூக நீதி பேசுவதற்கு திமுகவுக்கு அருகதையே கிடையாது. நீங்க சொன்ன சமூக நீதி பெரிய ஆளுன்னா திருமாவளவன் கட்சிக்கு 2 சீட் பொது தொகுதியில் கொடுக்கணும். நான் ஒரே இதெல்லாம் விட்டுடுங்க. சமூக நீதி என்பது, அதாவது தேர்தல் களத்தில் நீங்க சொல்றது, நான் கேட்பது, திராவிட முன்னேற்ற கழக கட்சியில சமூக நீதி இருக்கா? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு அருகதையற்ற ஒரு கட்சி இருக்குன்னா இந்தியாவிலே திமுக தான். அவர்கள் ஆட்சியிலே இல்லாத போது சமூக நீதி பேசுவார்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் பேசுவாங்க, பட்டியலின மக்கள்னு பேசுவாங்க. ஆனால் அவருடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய சமூக நீதியை அப்படியே தாங்கி பிடிப்பதாக வேஷம் போடுகின்ற வேடதாரியான அந்த விடுதலை சிறுத்தைகளுடைய நிறுவனர் தலைவர் அண்ணன் திருமா அவர்களை ஒரு அமைச்சர் எப்படி ட்ரீட் பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியும். பொன்முடி எப்படி மனசுல தானே சார் வெளியே வரும். பொன்முடி எப்படி ட்ரீட் பண்ணாருன்னு தெரியும். டிஆர் பால தயா என்ன தயான்னு கேட்டாருன்னு தெரியும். ஆகவே இவர்கள் எல்லாம் நாக்கில் ஒன்று பேசி தேர்தல் வந்துச்சுன்னா இவங்கள மாதிரி சமூக நீதி பாதுகாவலர் யாருமே கிடையாது. சமூக நீதியுடைய உண்மையை இந்த விடுதலை பெற்ற இந்தியாவில புரிய வைக்கதான் எங்க கடமை, புரிய வைப்பதுதான் எங்கள் கடமை. அதை செய்து கொண்டிருக்கின்றோம். மக்களுக்கு திருப்பி திருப்பி சொன்னதான் அவர்களுக்கும், ஏன்னா பொய் என்பது பல தடவை சொல்லுவாங்க, உண்மையானது ஒரு தடவை ஒரு நெருப்புல உண்மையை புரிஞ்சுப்பாங்க. சமூக நீதியை பொறுத்தவரை அவங்களுடைய காங்கிரஸ் கட்சி, அவர் நேரு என்ன பண்ணாரு, நீங்க ரிசர்வேஷன் கொடுப்பதே இது பிற்கால பிரச்சனைன்றது இப்ப பிரதமர் நம்ம நல்லாட்சி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாடாளுமன்றத்தில் எடுத்து வச்சிருக்காங்க. ஆகவே நீலகிரி ராஜா அவர்கள் இன்றைக்கு மீண்டும் திகார்ல போகாம இருப்பதற்காக ஏற்பாடு தான் இது அவர் செய்யற ஒண்ணு. நீலகிரிஸ்ல நான் ஒன்றே கேட்க, சமூக நீதி பேசுவதாலேயே ராஜா அவர்கள் நிச்சயமா நீலகிரியில் நிற்பார்ன்றது எனக்கு உத்தரவாதம். அங்க நிக்க போறான்னு சொல்லிட்டு இருக்காங்களே சார். அவர் திமுக பத்தி எங்களுக்கு ஒரு தகவல் இருக்கிறது, ராஜா அவர்கள் வேற இடத்துல மாற போறாரு அப்படின்னு நம்மளும் சொல்லலாம். இன்றைக்கு எப்படி அவர் எங்கள் அண்ணன் முருகன் அவர்களே இவர்கள் பயந்து போயிட்டார் சொல்லி நாங்களும் சொல்லலாம், நீதிகளை பயந்து வேற எங்கே போறாரு. அதெல்லாம் விமர்சனம். மக்களுக்கு தெரியுங்க. கடந்த முறை வெற்றி பெற்றது என்பது அது கதையே வேற. திராவிட முன்னேற்ற கழகம் 21 இருக்கட்டும் அல்லது 19 இருக்கட்டும்
அவருடைய வெற்றி என்பது கட்டமைக்கப்பட்டு ஒரு வெற்றியை இது தொடரும் என்பதில் கிடையவே கிடையாது. அப்படி இருந்ததுன்னு சொன்ன 21 காலம் ஒன்ற முடியாதுன்னு சொன்னது பாஜக வந்து இன்னைக்கு 4 தொகுதிகளில் ஜெயிச்சிருக்கோம். எங்க வேல் யாத்திரை நாயகர் இதே அண்ணன் முருகன் அவர்களுடைய கடினமான உழைப்பாளர். இன்றைக்கு அண்ணாமலையார் தலைவர் அண்ணாமலையாரோட உழைப்பு இருக்கு. ஆனால் நான் சொன்னதை போல கன்வர்ஷன் ஆஃப் சீட்ஸ் அதிலே கூட இப்படி கூட எடுத்துக்கலாமே. இப்போ நிச்சயமாக ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு பாரதிய ஜனதா தேசிய தலைமை அமைச்சர் அண்ணன் எல்முருகன் அவர்கள் என்னதான் ஜெயிப்பார்னு கூட அவர்கிட்ட அது பொறுப்பு கொடுத்துடலாம். ஆனால் இன்றைக்கு அவருடைய களப்பணியின் காரணமாக வேற யார் நின்னாலும் அங்கே ஜெயிக்கக்கூடிய தாமரை மலரக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கான பணியை அவர் செய்து விட்டார். அதனால நாம இவரை வந்து அங்கேயே ராஜ்யசபாவில் மேலவையிலே அவரை தொடர்ந்து கண்டினியூ பண்ணிப்போம், இங்கே இன்னொருக்கு அந்த வாய்ப்பை கொடுப்போம்னு கூட சொல்லிடலாம். ஏன்னா உண்மையான சமூக நீதி கட்சி பாஜக, அதுல தான் இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். இங்க இது வந்து பட்டத்து இளவரசர் கதையா நடக்காது. இங்க வேற ஒருத்தர் நின்னா கூட ஜெயிப்பான வாய்ப்பு கிடைத்தா அதே அது உணர்ந்தாலும் அது கூட வாய்ப்பு இருக்கலாம். பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்திய கூட்டணியை பத்தி கொஞ்சம் பேசுவோம். இந்தியான்றாங்க, நம்ம இந்தின்னு சொல்லுவோம். இந்தி கூட்டணி தான் அது. ஏன்னா அது கூட்டணி இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? இந்தியா கூட்டணி இருக்கா? நீங்களே தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கா இல்லாட்டி அகில இந்திய அளவுல இருக்கா? நீங்களே சொல்லிட்டீங்க இருக்கா இல்லையா, நீங்களே கேட்டுட்டீங்க. நீங்க அதை எனக்கு தேடி கண்டுபிடிச்சிக்கோங்க. திருப்பி திருப்பி எனக்கு அந்த வடிவேல் படம் அந்த கணத்தை காண கதையை தானே ஆகுது. இதுக்கு எத்தனை பேர் நேரம் 4 மீட்டிங் போட்டாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த கூட்டணி எங்கெல்லாம் நடந்திருக்கோ அங்கெல்லாம் குழப்பம். இவர்கள் இந்த கூட்டணி பெங்களூர்ல போட்டாங்க, அவரு தேவகோட போய் மோடிஜியை பார்த்துட்டாரு. மகாராஷ்டிராவில் போட்டாங்க, அசோக் சவான் வந்துட்டாரு. டெல்லியில போட்டாரு, கெஜ்ரிவால் வெளியே போயிட்டாரு. இந்த இந்திய கூட்டணி என்பது 5 மாநில தேர்தலுக்கு முன்பாக மக்களை ஏமாற்று, நாட்டு மக்களை மீண்டும் ஒரு முறை ஏமாற்றுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற இந்த சக்திகளின், அதாவது மக்கள் விரோத சக்திகள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு முயற்சி எடுத்தாங்க. இதுதான் இந்திய கூட்டணி. ஆனா நீ வடிவேல் படத்துல ஒரு கதையா பார்த்தா, கணத்தை வெட்டிட்டியா பாத்தியா, பார்த்தேன், வெட்டினதை பார்த்தியா பார்த்துட்டேன், நீ கணத்தை காணணும் அவன் கம்ப்ளைண்ட் பண்ண. அந்த கதை தான் இந்திய கூட்டணியை பொறுத்தவரை. இந்த கூட்டணி இருக்கா இல்லை என்பதை விட என்னை போன்ற ஒரு பாமரனுடைய கேள்வி, பாஜக தொண்டன் என்பதை விட்டு பாமரனுடைய கேள்வி, பிரதமர் வேட்பாளர் யார் என்பதை சொல்லட்டும் ஃபர்ஸ்ட். இப்போ நல்லாட்சியின் காரணமாக இன்று வரை தோற்காத கிட்டத்தட்ட 24 ஆண்டுகளாக தேர்தலிலே தோல்வியை சந்திக்காத நம்முடைய பிரதமர், நல்லாட்சியை நம் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய பிரதம வேட்பாளராக சொல்றோம், முன்னிலைப்படுத்தி கிட்டத்தட்ட இதை தான் தொடர்ந்து 10 வருஷமா பேசிட்டு இருக்கோம். நீங்கள் 10 மாதத்திற்கு முன்பு அமைக்கப்பட்ட இந்த இந்திய கூட்டணியில் அவர் பிரதமர், இவர் பிரதமர், உங்களுக்கு பிரதமர் சாய்ஸ்ல பிரச்சனை. முதல்ல மம்தா பானர்ஜி பிரதமரா அல்ல நிதிஷ்குமார் பிரதமரா பிரதமரா இல்லைன்னா மல்லிகார்ஜுன கார்கே பிரதமரா? ஒரு மூத்த காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் பிரதமரா வந்துருவாரோன்ற பயத்துல தான் நம்முடைய சோனியா காந்தி குடும்பம், ராகுல் காந்தி குடும்பம் அவங்களுடைய கிச்சன் கேபின்ல உட்கார்ந்து இந்த கார்கே வந்து விட்டால் என்ன ஆகுது, அந்த இந்திய கூட்டணி என்ன எங்களை பொறுத்தவரை இந்திய கூட்டணி உடைச்சா அவராதான் நினைக்கிறேன். இந்த கூட்டணி இருந்தா தானே இந்த பிரச்சனை இன்னொருத்தர் வந்துருவாங்க காங்கிரஸ்ல. ஏன்னா இன்றைக்கு முன்னாள் பிரதமர் நரசிம்மராவ் அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்த்த பாரத ரத்னா விருது மோடிஜி கொடுத்திருக்காரு. ஆனால் இவர்கள் எப்படி அவர்கள் தந்தையாருடைய அந்த ஈமச்சடங்குகள் நடக்கின்ற போது எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்தார்கள், அவருடைய பூத உடல் எந்த அளவுக்கு இந்த காங்கிரஸ் கட்சியில் அசிங்கப்படுதுன்னு நம்ம சொல்ல அவங்க மகன் பேசுறாரு. எதற்கு சொல்ல என்றால் இந்திய கூட்டணி என்பது ஆரம்பத்திலே சொன்னோம், டிசம்பருக்கு அப்புறம் பாருங்கன்னு தலைவர் அண்ணாமலை தெளிவா சொன்னார். மாநில தேர்தலுக்கு அப்புறம் இந்த இந்திய கூட்டணி இருக்கா பாருங்கன்னாரு. இப்போ நம்ம பிப்ரவரியில் இருக்கோம். அவர் சொல்வதை போல அன்னைக்கு சொன்னார், இப்போ இந்திய கூட்டணியை காணோம். அதே போல இன்னைக்கு சொல்றாரு, கன்வர்ஷன் ஆஃப் சீட்ஸ் பண்ணி தமிழகத்திலே பிஜேபியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடுத்த முறை பதவியேற்பான்னு சொல்லியிருக்காரு. அதுவும் நடக்கும், பாருங்க வேடிக்கை. பிரதமர் அவர்கள் வந்து பார்லிமெண்ட்ல ஒரு வாக்கு கொடுத்திருந்தார். ஒரு வாக்குன்னு சொல்றதை விட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருந்தார். பிஜேபி இந்த முறை 370 தொகுதிகளை தனியாக பெறும், கூட்டணியாக 400 தாண்டும், அப்கி பார் 400 அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? 400 தாண்டுமா பிஜேபி இந்த வாட்டி? இல்ல, இப்ப நான் ஒரு
மீம்ஸ் பார்த்தேன்னா செய்தியை பார்த்தேன்னா தெரியல, ஏதோ ஒன்றத்தில் பார்த்தேன். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி கட்சிகளுக்கு, அதாவது பாரதிய ஜனதா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு, ஏன்னா பிரதமர் அவர் ஒரு வாக்கு போராடி இதே தான் சொல்லியிருந்தாரு. 2019 வாக்குகள் அதிகமாக வாங்குவோம், அதே மாதிரி சீட்டு அதிகமாக வாங்குவோம் சொல்லியிருந்தார். 2014 விட அவர் சொன்னதுபடியே அதே மாதிரி நடந்தது. 304 சீட்டு தனியாகவே வாங்கினாங்க பிஜேபி. 39% சம்திங் ஓட்டு வாங்கினாங்க. அதே மாதிரி இந்த வாட்டி பிரதமர் அவர்களே சொல்லியிருக்காங்க 370 சீட்டு மேலே வாங்குவோம், அதே மாதிரி 400 சீட்டை கிராஸ் பண்ணுவோம் கூட்டணி. அப்போ அவர் சொன்னால் அந்த அளவுக்கு கரெக்டாக நடக்குமா, முடியுமா அப்படின்றது நீங்கள் தான் சொல்லணும். எப்படி அதோட பங்களிப்பு தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருக்கும்? இப்போ அதை தான் சொல்ல வந்தேன். இப்போ அண்மையில் பார்த்தேன் நான் ரீசெண்டாக ஒரு மீம்ஸாக செய்தி அந்த சரியா இல்லை, அதில் என்ன கருத்து சொல்லியிருந்தாங்கன்னா, இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய போட்டியை 400 சீட்டா 450 சீட்டா போகிற போக்கை பார்த்தால், நடந்து கொண்டிருக்கக்கூடிய கள நிலவரங்களை எல்லாம் பார்த்தால், பாரதிய ஜனதா கட்சி 400 சீட்டு ஜெயிக்குமா 450 சீட்டு ஜெயிக்குமான்ற போட்டியிலே அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்திய கூட்டணியை பொறுத்தவரை நாட்டிலே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் கூட சொல்ல மாட்டேன், பாரதிய ஜனதா கட்சி அல்லாத மற்ற அரசியல் கட்சிகள் இன்றைக்கு அவர்கள் என்ன செய்வது என்பதை கூட யோசிக்க முடியாத ஒரு காலகட்டத்திலே தத்தளித்து கொண்டிருக்கின்றார்கள். பாஜக வீறு நடை போட்டுக் கொண்டிருக்கின்றது. அப்போ 400 சொன்னாலும் 450 சொன்னாலும் நம்முடைய தென் மாநிலங்கள், பாரதத்தினுடைய தென்பகுதிகளான தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, இங்கிருந்து கணிசமான நாடாளுமன்ற உறுப்பினர் பெற்றால்தான் அந்த எண்ணிக்கையை நாம் பெற முடியும். இது உலகறிந்த உண்மை ஒன்று. இரண்டாவது, கடந்த முறை நீங்க சொல்லக்கூடிய இந்த 300 இருக்கின்ற போது தென்னகத்திலிருந்து இவங்க அதிகமாக கர்நாடகா தவிர்த்து மற்ற இடங்கள் எல்லாம் கம்மியாது. ஆனால் அன்றைக்கு இருந்த சூழ்நிலை கோபேக் மோடி தமிழ்நாட்டிலே இவர்கள் கட்டமைத்தார்கள். லேடியா இப்படியெல்லாம் ஒரு வச்சு இவர்கள் வடக்கு, தெற்கு, மத்திய அரசு, மாநில அரசு உரிமைகள், நிதி பங்கீடு இதெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இதற்கான தகுந்த பதிலடி இதுவரை பாரதிய ஜனதா கட்சி தரல. எப்படி தரலாம்? மேலோட்டமாக டெல்லியில் இருந்து இதற்கான பதில் குரல் ஒலித்து கொண்டது. ஆனால் இன்றைக்கு தான் முதல் முறையாக தெலுங்கானாவாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், தென்பகுதிகளில் நேரடியாக தெருவில் நின்று பேச ஆரம்பித்து விட்டார்கள். நீ என்ன போய் சொன்னாலும் எடுக்கூடாது. இன்றைக்கு நிதி பங்கீடு என்ன சொன்னீங்க? மத்திய அரசாங்கம் வெள்ளத்தில் 50,000 கோடி கேட்டிருக்கோம், முடிஞ்ச ஆளுநரை வாங்கி கொடு என்று ஒரு அற்பத்தனமான ஒரு கருத்தை ஒரு மாண்புமிகு மரபை காக்க வேண்டிய சபாநாயகர் சொல்றாரு. அவர் கோபத்தில் பேசுறாரா? எல்லாம் பேசுறாரு. ஆனால் அவை குறிப்பில் அவர் பேசுனது அப்புறம் கொஞ்சம் நீக்கிறாங்க, அதை வீடியோலேருந்து எடுக்கிறாங்களா. ஆனால் இன்றைக்கு சூழ்நிலை பாரதிய ஜனதா கட்சி அதுக்கு என்ன கவுண்டர் கேள்வி வச்சாங்க? கவுண்டர் நெரேட்டிவ் என்ன கேட்டாங்க? சென்னை மாநகரத்தினுடைய பாஜக தொண்டன் கேட்ட ஒரே கேள்வி, மக்கள்கிட்ட போய் சொன்னாங்க, கொடுத்த 9,000க்கு கணக்கு கொடுக்கல. உங்கள் வீட்டில் ஒரு கணவன் மனைவி இருக்குங்க, 10,000 ரூபாய் நீங்கள் இந்த மாதம் செலவு கொடுக்குறீங்க, அந்த அம்மா கணக்கு கொடுத்து அடுத்த காசு வாங்கிக்கன்னு சொல்கிறீங்க. இதை முன்பணமாக வச்சுக்க, 10,000 ரூபாய் கொடுத்துருக்குறேன், 4,000 கொடுங்க, 5,000 கொடுத்துட்டுக்கே கணக்கு கொடுக்கல. இப்போ 50,000த்துக்கு கொடுத்தனா எதை பேஸ் பண்ணி? இன்னொரு சந்தேகம் என்ன வரும்? ஒரு டேமேஜ் ஆகுது. அதில் பல கேள்விகள் இருக்கு, டேமேஜ் இருக்கு. அசஸே பண்ணாமல் இவ்வளோ கொடுன்னா ஒரு இழப்பு என்றால், இப்போ ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம், எத்தனை ஆட்டோ ஓட்டுநர்கள் இதில் ஆட்டோ எழுந்தார்கள், எல்லாம் சேட்டு கட்டியும் மார்வாடிட்டு வாங்கியிருக்கணும். அவர்கள் எல்லாம் 2 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு ஆட்டோ ஓட்டக்கூடிய அது தண்ணியில் முங்கி போயிடுச்சு. அவங்களுடைய வாழ்வாதாரம் ஆட்டோ ஓடினாதான். ஆனால் இன்றைக்கு யோசித்து பாருங்கள், அவர்களுக்கு 6,000 ரூபாய் நிவாரணம் கொடுத்தா முடிஞ்சு, அதையும் ஒழுங்காக கொடுக்கல. ஆனால் இதெல்லாம் சரியாக கொடுக்கக்கூடிய நிவாரணத்தை ஒழுங்காக கொடுக்கல, மதிப்பீடு சரியாக பண்ணலை, நஷ்ட மதிப்பீடு என்னோட சரியாக பண்ணல. இதெல்லாம் பண்ணாமல் எனக்கு 50,000 கொடு, 50,000 கூட என்னது கொடுப்பாரு? கொடுக்கப்பட்ட திட்டங்களுக்கு பல பிரச்சனை இருக்கு. அந்த நிதி என்ன ஆச்சுன்னு சொல்லி அன்றைக்கு நம்முடைய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் விமான நிலையத்தில் ஒரு சந்திக்கவும் சொன்னாங்க. இது மத்திய அரசு நிதி என்பது ஒரு தவறான புரிதல். மத்திய அரசு சாட்சி கேட்டு தான் போகுது, மாநில அரசு கடன் வாங்கியிருக்கு. பல்வேறு சர்வதேச நிதி நிறுவனங்கள்ட்ட கடன் பெற்று பல்வேறு திட்டங்களுக்கான கையெழுத்து அவங்க போட்டிருக்காங்க, ஜாமீன் கையெழுத்து. அதையெல்லாமே என்ன சரியா கணக்கு கொடுக்கல. இப்போ எல்லா இடத்துலையும் பிரச்சனை. ஆகவே இது எல்லாம் கண்டிப்பாக தமிழக மக்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால இனிமேல் இந்த
நிதி பங்கீடு விஷயம், உரிமை விஷயம், ஆளுநர் பிரச்சனை, இவங்களுக்கு தேவையான ஆளுநர் மொழி பிரச்சனை, இவருடைய அடிப்படை கொள்கை என்னங்க? திமுக சொல்லுங்க பாங்க. ஏதாவது ஒரு திமுக என்கிட்ட வர சொல்லுங்க, பேச சொல்லுங்க. நீங்க என்ன பேசியிருக்கீங்க? உங்களுடைய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா நீங்க சொல்றீங்கல்ல, அவருடைய கொள்கை மொழி கொள்கையில் என்ன சொல்றாரு? அடுத்த மாநில மொழியே உள்ள விட மாட்டேன்னு பேசக்கூடிய ஒரு இயக்கம். ஆனா தமிழே இல்லாம அவன் நீ காலேஜ் முடிச்சிடலாம். இது யாருங்க அந்த கல்விக் கொள்கையை கொண்டு வந்தது? தமிழ்நாட்டில் இந்த மாநிலத்தினுடைய தாய்மொழியான தமிழை கற்காமலேயே நீங்க கல்லூரி படிப்பையும் மேல்நிலை படிப்பையும் படித்து வேலைக்கு போகிற சூழ்நிலையை உருவாக்கியவர் பெருந்தலைவர் காமராஜரா இல்லைன்னா இந்த கழகங்களா? அதை யோசிக்கணும். ஆகவே இவர் இனிமேல் அதெல்லாம் எடுக்கூடாது. இவர்கள் எப்படி ஆளுநர்? அப்ப நாங்க பழைய கதையை சொல்லுவோம். இன்றைக்கு நீங்கள் மேதக ஆளுநர் ஆர் கதையை சொல்றீங்களே, உங்களுடைய ஆட்சி கலைக்கப்பட்டது. சுர்ஜித் சிங் பர்னாலா அவர்களை நீங்கள் புகழ் பாடினார, மறைந்த கலைஞர் அவர்கள் புகழ் பாடினார. அன்றைக்கு ஆட்சி கலப்பில் கையெழுத்து போறதுக்கு முன்னாடி சென்னை மாநிலத்தை ஓட விட்டீங்களா இல்லையா? சென்னை மாநிலத்தில் ஆட்சி கட்டில் நைட்ல கையெழுத்து போறதுக்கு முன்பாக வன்முறையை வெடித்ததா இல்லையா? அப்ப இந்த மாதிரி ஒரு சித்தாந்தத்தை கோர்ட்டுக்கு போனா கோடியை செல்லரிச்சு போச்சுன்னு ஒரு சித்தாந்தம் சொல்றவங்க, ஆளுநர் அதிகாரத்தில் இருக்கும்போது, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது காவல்துறை தன் கையிலே வைத்துக்கொண்டு நைட்டு கையெழுத்து போட இது வரைக்கும் அந்த சர்க்காரிய கமிஷன் ஒத்துக்கவே மாட்டேன்றாங்களே. அப்படி ஒரு ஊழல் நடக்கல, அப்படி ஒரு ஊழலே நடக்கல அப்படின்றாங்களே. நான் என்ன சொல்றேன், இவர் ஞானிகளா? ஒருவர் சிறந்த உதாரணம், அது மாதிரி நடக்கவே இல்லை. சிறந்த உதாரணம், தவறு செய்தவர்கள் தங்கள் வாழ்க்கையில தவறை உணர்ந்து அவர்கள் ஞானிகளாக மாறியதை பார்த்திருக்கின்றோம். நம்ம யாரும் தனிப்பட்ட முறையில் சொல்ல வேண்டாம், யாரையும் அதை பற்றி பேச வேண்டாம். இருந்தாலும் அவர்கள் குடும்பத்திலே நடந்திருக்கு. கணவன்மார்கள் தங்களுடைய அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன்மார்கள் திருமணத்திற்கு முன்பாக இருந்த நிலையிலிருந்து மாறி திருமணத்திற்கு வாழ்க்கையை உணர்ந்து சன்னியாசியாக போயிருக்காங்க அந்த குடும்பத்தில். ஆகவே இவர்கள் திமுகவை பொறுத்தவரை அவர்கள் அதிகாரத்தை கவலையே படாதவங்க. அதிகாரமாக அவங்க என்ன இதை எடுத்துக்கிறாங்களோ, பிரமாணம் எடுத்துக்கின்றார்களோ அதெல்லாம் கடைபிடிக்கணும். ஒரு அரசியல் சாசனத்தை கடைபிடிக்க வேண்டியவர்கள் இவர்கள். ஆனால் எனக்கு நல்லா தெரியும், சுர்ஜித் சிங் பர்னாலா அவர்கள் அன்றைக்கு 9 மணிக்கு கையெழுத்து போகிறதுக்கு முன்னாடி 6 மணில 9 மணி வரைக்கும் சென்னை மாவட்டத்தில் மாவட்ட செயலர் கிட்டு அவர்கள்லாம் இருந்தபோது என்ன நடந்தது? பஸ்ஸை யார் ஓடிச்சாங்க? மக்கள் வீடு திரும்புகின்ற போது பயந்து வீட்டில் போய் செட்டில் ஆகலையா? வன்முறையை கட்ட வைக்கவில்லையா? ஆகவே ஒன்று மட்டும் நிச்சயம், இனி அது எடுபடாது. ஏன்னா இன்னைக்கு எல்லாத்தையும் பதில் சொல்ல தமிழக பாரதிய ஜனதா கட்சியோட தொண்டு பொதுமக்கள் சார் பழைய மாதிரி இல்லைங்க. இன்னைக்கு நீங்கள் அந்த காலத்தில் உங்களுடைய முரசொலியை நம்பி கழகம் இருந்தது. நீங்கள் மவுண்ட் ரோடு மகாவிஷ்ணு சொன்ன உங்களுடைய பத்திரிகையை உங்களுடைய ஊதுவலாக மாற்றிட்டீங்க. அதனுடைய ரீடர்ஸ் தான் தாக்கம் அதிகமாக இருந்தது சமுதாயத்தில். ஆனால் இன்றைக்கு நிலைமை வேற. ஒருத்தர் ஃபோனை திறந்தா சொன்னால் அவன்கிட்ட 172 செய்திகள் வருது, சார்ந்து வருது, சாராம வருது, விழிப்புணர்வு அதிகமாக. தலைவர் அண்ணாமலை இன்னைக்கு அந்த எண்மண் மக்கள் யாத்திரை இவ்வளவு பெரிய ரீச்சிங்க. எந்த ஊடகங்கள் இந்த இவருடைய வெங்காய ஊடகங்கள் ஏதாவது அதை காமிச்சாங்களா? அதுல என்ன பேசுறாரு? அந்த ஊரோட பெருமை சோஷியல் மீடியா தனியா ஒரு அக்கவுண்ட் வச்சு அதுல போட்டுறாங்களே ஃபுல்லாவே. இல்ல, இப்ப பிஜேபி இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தேசிய சிந்தனை கொண்டவர்கள் தன்னார்வலர்களாக இன்றைக்கு அதை பெருசாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அதில் வெற்றியும் கண்டுபிடிக்கா. நான் சொல்றது வெங்காய ஊடகங்கள். இந்த வெங்காய ஊடகங்கள் வெங்காய ஊடகம்னா இவர்களுடைய ஊடகங்கள், இவர்கள் காசு கொடுத்து வச்சிருக்க கம்பெனிகள் ஏதாவது உரிக்கிறேன். அதனால தான் வெங்காய ஊடகங்கள் பேர் வச்சிருக்கான். வெங்காய ஊடகக்காரனா தோல் உரிச்சா உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சிடும், 4 நாளாக உரிச்சிருவாங்க. அந்த மாதிரி இதை தான் உரித்து கொண்டிருக்கிறேன். அந்த ஊடகங்கள் நான் என்ன சொல்கிறேன், வெங்காய ஊடகங்களுக்கு முதலாளி திமுக. திமுகவை பற்றி எண்மண் மக்கள் யாத்திரையில் தலைவர் பல விஷயங்கள் நீ அதை காட்ட வேணாம். ஆனால் தமிழர்களுக்காக தமிழர் பண்பாடு, பாரம்பரியம், தமிழர் கலாச்சாரம் இதையெல்லாம் கொடிபிடித்து தாங்கி பிடிப்பதாக இருக்கக்கூடிய இந்த வெங்காய ஊடகங்கள், தலைவருடைய எண்மண் மக்கள் யாத்திரை அந்த பகுதியினுடைய சிறப்பை, அந்த பகுதியுடைய பண்பாட்டை, அந்த பகுதியுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கின்ற வகையில் அது ஒரு 10 நிமிஷம் பேசித்தான் மற்றது. அந்த 10 நிமிஷத்தை ஏதாவது ஒரு ஊடகம் காமிச்சிடலாமே. சோழ நாட்டில் இந்த நமக்கு இந்த பாரம்பரியம் இருந்தது, நமக்கு மகளிர் இங்கே வேலுநாச்சியார் இதை பண்ணாங்க. நீங்கள் சொல்ல தவறியதை என்பது சொல்வதை விட
நீங்கள் மறைத்ததை காமிக்கிறார். மறுத்ததை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அந்த சரித்திரத்தை படிப்பதை மறைத்து திரித்து எழுதிய சரித்திரம் இன்றைக்கு அதுதான் பதில். இன்றைக்கு என்ன ஆச்சு? கிட்டத்தட்ட 100 ஊடகங்கள் வேலை செய்யுது. எங்கேயோ உட்காந்து கொண்டு உலகத்திலே வாழக்கூடிய தமிழ் உள்ளங்கள் உண்மையான தேசியமும் உண்மையான தமிழகமும் வெளியே வர வேண்டும் என்று மிகப்பெரிய பேராதரவை தந்திருக்கின்றது. இந்த அண்டர் கரண்ட், இந்த சுனாமி, இந்த புயல் நிச்சயமாக வாக்குகளா மாறி நிச்சயமாக 2020 தேர்தலில் முடிவுகள்ல அன்றைக்கு தெரிந்து கொள்ள போய் இந்த உலகம் தெரிந்து கொள்ளும் எந்த அளவுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சியும் அவருடைய தொண்டர்களும் அமைதியாக வேலை செய்து இதற்கான அடித்தளத்தை அமைத்திருக்கின்றார்கள். அந்த நம்பிக்கை, அந்த தீர்ப்பு, மக்களுடைய தீர்ப்பு 2026 மீண்டும் தமிழகத்தை தேசியத்தின் பக்கம் திருப்புகின்ற பணியை ஊழலற்ற சிறந்த ஒரு நிர்வாகத்தை, வளர்ச்சிக்கான அடுத்த தலைமுறைக்கான ஒரு தமிழகத்தை உருவாக்குகின்ற பணியை பாரதிய ஜனதா கட்சி செய்யும் என்கின்ற செய்தியினுடைய வெளிப்பாடு 2024 வரும், தீர்ப்பு வரும். அதற்கு ஒரு வேடிக்கை பார்க்க போறீங்க. இப்பவே இவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த 2.5 ஆண்டுகளில் திமுகவுக்கு இந்த கட்டமைப்பு உருவாவதற்கு முன்பே இவ்வளவு பிரச்சனைகள், கட்டமைப்பு உருவாகி மக்கள் மனதிலே இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. 30 விழுக்காடுகளுக்கு மேலாக தமிழக பாரதிய ஜனதா கட்சி வாக்களை பெற்றிருக்கின்றது என்கின்ற தீர்ப்பு வருகின்ற பொழுது இங்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடித்தளம் ஆட்டம் கண்டுவிடும் என்பதுதான் என்னை போன்றவருடைய தாழ்மையான கருத்து. மிக நன்றி சார். ரொம்ப உங்க கருத்துக்களை ரொம்ப தூரம் வந்து எங்களுக்காக நீங்க தெரிவிச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி. சாமானிய நேயர்களுக்கு கேட்டிருப்பீங்க, 2024 தேர்தல் பிஜேபிக்கு பெரிய வாக்கு சதவீதத்தை கொடுக்கும், பெரிய நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம 2024 பிஜேபி எந்த அளவுக்கு வாக்கு வாங்குது, 2026 ஒரு கூட்டணி ஆட்சி அமையுமா அப்படின்றதை பார்ப்போம். நன்றி. சாமானிய நேயர்களுக்கு நன்றி. என்னுடைய இந்த பேட்டியிலே சொன்ன கருத்துக்களை நீங்கள் உள்வாங்கியதைப் போல உங்களிடம் இருக்கக்கூடிய கருத்துகள், தமிழகத்திலே நடைபெற வேண்டிய மாற்றங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய தலையாய பணி என்ன என்பதால் நாங்கள் எப்படி ஊடகங்கள் வாயிலாக பேசிக் கொண்டிருக்கின்றோமோ, களத்தில் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள் மூலமாக, உங்கள் வாக்காளர் மூலமாக இந்த செய்தியை நீங்கள் அனைவரும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதுதான் சாமானிய நேயர்களுக்கு எங்களை போன்றவர்கள் வைக்கக்கூடிய வேண்டுகோள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு முறை சந்திப்போம்.